ராணியக்காக்கு பிறந்த நாள் வேற. என்ன நீ சர்ப்ரைஸ் பண்ணியது? இந்த 4 முடி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்காவலான்னு தெரியலையே. அவகிட்ட கேட்டு பாப்போமா? ஹலோ ஹலோ, சொல்லு சின்னவனே. ஏக்கா என்ன பண்ணுதிய? ராணியக்காக்கு பிறந்த நாள்ல அதை ஏதாவது வாங்கி கொடுப்போமான்னு கேட்கறதுக்காண்டி போன் பண்ணீங்க. நான் வீட தூத்து கிடக்கேன் சின்னவனே. ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணனும். கரெக்ட்டா அன்னைக்கு வந்து கால் பண்ணியா? இவ்வளவு நாள் மேடம் எங்க போனீங்க? ஏக்க நானே எந்திக்க முடியாம அந்த ஆள கிடக்க. என்னைய பார்த்து இப்படி கேக்கி பத்தியல ஒரு வார்த்தை என்ன நீ இருக்கா? ஏதாவது கேக்குறீங்களா? எந்த ஆளையும் போட்டு விட்டாச்சு அப்படித்தானே? ராணியக்கா மட்டும்தான் டெய்லி எனக்கு சாப்பாடு கொண்டு தரது, என்னைய பாத்துக்கிட்டது எல்லாம் பண்ணிட்டு இருக்காவ. நீங்களா உமால லட்சுமி அக்கால ஒரு ஆள் வந்து பார்க்க மாட்டேங்கிறிய. நீ அப்படி நினைக்காத சின்னவனே. உன்னை எப்போ நான் நினைச்சிட்டு தான் இருப்பேன். ராணி கிட்ட கூட கேப்பேன் எப்படி இருக்கான்னு சொல்லி அவிட்ட விசாரிச்சுக்கிடுவேன். அவி மட்டும் சொன்னது இல்லையோ? அவியிட்ட விசாரிச்சா ஏன்டெல்லாம் போன் பண்ணி கேட்கணும்? ஏன்னா போன் எடுத்து கூட பேச முடியாத அளவுக்கு இருக்கேன். அவியதாம நீ படுத்தே கிடக்கான்னு சொன்னாவ. அதான் நான் போன் அடிக்கல. சரி இப்ப கதைக்கு வா. என்னது வாங்கி கொடுக்கலான்னு இருக்கா? வாங்கி கொடுக்கலான்னு இருக்காளா? ஏக்க நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான். நான் வாங்கினாலும் நீங்க எல்லாம் பைசா படணும்னு 4 பேரும் பங்கு போட்டு வாங்கி கொடுக்கோம். சரி அம்மா, போடி போடி. எதுவும் பெருசா சொல்லிராத சின்னவனே. தங்க நகை அது இதுன்னு எதுவும் சொல்லிராத. சின்னதா நம்மளுக்கு ஏத்தாப்புல ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஏக்க என்னது வாங்கி கொடுக்கனே தெரியல. ஏக்க நீங்க அவையில காலையில பாத்தீங்களா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியாச்சா? எல்லாம் சொல்லியாச்சு சின்னவனே. சரி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாயாது பிரியாணியோ கேசரியோ ஏதாவது பாயசம் கிண்டுவாவ தருவாவன்னு பார்த்தா அது ஏன்ட்ட கேட்காத. எங்க சர்மிக்கு சத்தோல தயிர் சோறு தாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டு நான் தான் அவளுக்கு வட்டை கொடுத்து விட்டுருக்கேன். அவ இன்னும் ஒண்ணும் செய்யல வந்துக்க. அவ ஏதோ அவியலும் ரசமும் வைக்க போனாவலாம். சந்தியா இருந்துகிட்டு ஏமா பிரியாணி இல்லாம வேணும், பிறந்த நாளைக்கு பிரியாணி திங்காம இருந்தா எப்படின்னு கேட்டிருக்கா. அதனால யாராவது பிரியாணி கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா வந்துக்க. அப்படியே ஏக்க சூப்பர் ஐடியா ஒண்ணு மாட்டி இருக்கு. பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து பக்கெட் பிரியாணி வாங்கிடுவோம். ஒரு 2 பக்கெட் வாங்க எல்லாருக்கும் காணாதா? காணும் எவ்வளவு வரும்? ஒரு 1500 ரூபாய் வருங்க. 2 பக்கெட்டுங்கும் போது 3000 வரும். இது அவ்வளவு என்னத்துக்கு? 3000 ரூபாய் ஒண்ணு வாங்கണ്ട. 1500 ரூபாய் போதும். ஒரு பக்கெட் வாங்குவோம். 10 பேர் சாப்பிட முடியாதா? 10 பேர்லாம் தாராளமா சாப்பிடலாங்க. ஏக்க நம்ம மட்டும் தான் பரவாயில்ல, வீட்டுக்காரவிய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு வரணும்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் எங்க வீட்லயே காலையில எல்லாம் வச்சாச்சு. பிள்ளைங்களையும் பள்ளியெடுத்துக்கு அனுப்பியாச்சுல. நம்ம மட்டும் வாங்கி தும்பு சின்ன பண்ணே. என்னத்துக்கு அப்படி நம்மளுக்குள்ள கிடந்து அவியெல்லாம் இழுக்கணும்? நம்ம மட்டும் வாங்கிட்டு போனே ஒரு பக்கெட் போதும். அது சரி ஏகோ, ஆனா ஒரு கண்டிஷன். அந்த பக்கெட் எனக்கு தானே நல்லா இருக்கும். மத்திடுங்க ஏதாவது பண்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த ஆளு இருக்கும். ஆனா பக்கெட்டுக்கு செத்தவள உனக்கே தார நீயே வச்சுக்க. எதை பத்தி பேசனா என்னத்த சொல்லிட்டு இருக்கா பாரு. ஏடி இப்ப பிரியாணி யார் வாங்க போறது? நீ போய் ஸ்கூட்டில வாங்கிட்டு வரியா சின்ன பண்ணே? எக்க 3 மாசம் வரைக்கும் ஸ்கூட்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நாமலாம் போக முடியாது. அப்ப ஒண்ணு செய்வோம். உங்க வீட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நான் எடுத்து வந்து ஓட்டட்டா? நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓரளவு எனக்கு இப்ப டிரைவிங் தெரியும் பத்துக்கிட்டே. எனக்கு பாண்டியம்மா டிரைவிங் ஸ்கூல்ல போய் எதுவும் படிச்சீங்களோ? ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிட்டே போல இருக்குவ. ஏன் சொல்ல மாட்டா? பாண்டியம்மா டிரைவிங் ஸ்கூல் போல, நோண்டியம்மா டிரைவிங் ஸ்கூல் போவல. எல்லாம் நம்ம சின்ன பொண்ணுக்கு வண்டி வச்சு ட்ரையல் பார்த்ததுதான். எம்மா கடவுளே. ஏக்கோ அத மட்டும் நீ அவப்படுத்தாதீக்கோ. என் நெஞ்செல்லாம் புண்ணா இருக்குவே. என் ஸ்கூட்டிய தீயில போட்ட டப்பா மாதிரி எப்படி உருக்கி கசக்கி கருக்கி கொடுத்துட்டீங்க என்கிட்ட. ஸ்கூட்டிய மட்டும் கேட்காதுங்க. அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? ஆமாக்கா இல்ல. ஏடி இப்படி பொசுக்குன்னு சொல்லாதடி. ஒரு மாதிரி இருக்கும்ல. சரி வேற யார்ட்ட வாங்க சொல்லிட்டு சொல்லு. அப்படியே லைன்ல இருங்க. நான் உமாளுக்கு கான்ஃபரன்ஸ் போடிங்க. செல்வானே வீட்ல இருக்காவலான்னு கேட்டு பாப்போம். போடு போடு. நான் அதுக்குள்ள இந்த வீட்டை தூத்து அந்த மாதிரி தள்ளிறேன். ஹலோ உமா. சொல்லு சின்ன பொண்ணே. நல்லா இருக்கறியா? இவ இழுக்க இழுப்புல ராணிக்காக பிறந்தநாள் முடிஞ்சு அடுத்த நாளே வந்துரும். ஆமா ஏன் இழுவ? நானா அடிச்சு நீ என்கிட்ட நல்லா இருக்கியான்னு கேக்கா. நீ ஒரு வார்த்தை போன் அடிச்சு எனக்கு எது பேசுறியா? நல்லா இருக்கனா இல்லையான்னு நேர்ல வந்து பாரு. ரொம்ப பிஸி மேடம். அவிய கவர்மெண்ட் வேலைக்குலாம் படிச்சிட்டு இருக்காங்க சின்ன பொண்ணே. நம்ம கிட்ட எல்லாம் பேச நேரம் இருக்காது. வெளியே வர மாட்டாங்களா இப்போ? இவிய கிட்ட யார் சொன்னது? ராணிக்கா சொல்லிருப்பாவளோ? இந்த அக்கா வரும்போது பார்த்து படிச்சிட்டு இருந்துட்டோமா அன்னைக்கு. இதுக்கெல்லாம் தெரியப்படாதுன்னு நினைச்சேன். தெரிஞ்ச கிடைக்குதும்ல, கிடைக்காம போயிரும். ஏ உமா லைன்ல இருக்கிறியா இல்லையா? இருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எப்பவும் படிச்சிட்டே இருக்குதுக்கு எனக்கு நேரமா இருக்குது. இந்த 2.5 வயசு பிள்ளையை வச்சுக்கிட்டு என்னத்த படிக்கணும்? அவன் உறங்கும் போது கொஞ்ச நேரம் படிப்பேன். உடனே வசந்தி அக்கா சொல்லிடு பாருங்க. போன் பேசியதுக்கே விடாம பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. போன கொடுன்னு. சரி உன் கதையெல்லாம் பரவ வச்சுக்கிடலாம். எடி ராணிக்காக்கு பிறந்த நாள்ல வீட்டுக்கு போய் ஒரு விஷ் பண்ணியா? வசந்தி அக்கா காலையிலேயே போய் சொல்லிட்டாவலாம். நானும் மெசேஜ் போட்டு விட்டுட்டேன், போன் பண்ணல பத்துக்க. அட இன்னைக்கு பிறந்த நாளோ? நானும் மறந்துட்டேன் சின்ன பொண்ணே. வாழ்த்து சொல்லி இல்ல பத்துக்க. நல்ல பிள்ளை. பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு இப்படித்தான் இருக்கணும்னு. ஐயே கொஞ்சம் லைன்ல இரு சின்ன பொண்ணே. போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்துறேன். நாம தான் அப்படி இருக்கணும்.
போறோம்னு பார்த்தா நம்ம கூட உள்ளது எல்லாமே இப்படி இருக்குது. ஏடி போயிடாத, ஒரு விஷயம் பேசணும். ராணி அக்காக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பக்கெட் பிரியாணி வாங்கி கொடுப்போமா? வாங்குவோம், நம்மளுக்கு சேர்த்து தானே, நம்மளுக்கு உண்டா? உண்டுமா தாயே, உன்னை விட்டுட்டா சாப்பிட போறோம். செல்வாணி வீட்டுல இருக்காப்லாட்டி அதை கேட்கறதுக்கு தான் அடிச்ச பத்துக்க. இருக்காவ வீட்ல இருந்தா வேலை பார்த்துட்டு இருக்காவ பத்துக்க. அப்போ ஏடி இந்த ஆர்ஆர் பிரியாணி இருக்குல்ல, அங்க ஒரு பக்கெட் பிரியாணி சிக்கன் பிரியாணியே வாங்க சொல்லுன்னு. ஏடி இப்ப போவவளான்னு தெரியலையே, மீட்டிங்ல எல்லாம் இருக்காவ. ஏடி இப்ப வேண்டாம், மத்தியானம் ஒரு 1 மணிக்குள்ள வந்தா போதும். அப்ப வாங்கிட்டு வந்துருவோம் பத்துக்க. 11:30ல இருந்து 12 மணி வரை அவங்களுக்கு ஃப்ரீ தான். கொஞ்ச நேரம் கேப் கொடுப்பாவ. அப்ப நான் சொல்லட்டா? சொல்லு சொல்லி வாங்குவோம். அதுக்கு பிறகு எவ்வளவு வருவன்னு பார்த்து ஆளாளுக்கு பிரிச்சுக்கிடலான்னு. சரி சின்ன பொண்ணே. வசந்தி அக்கா, சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தோம், நான் அப்படியே யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வருவீங்க. பேசுனதெல்லாம் கேட்டுச்சா? பாக்கெட் பிரியாணி வாங்க போறோம். வரக்கூடிய ரூபாயை 4 பேருமா ஷேர் பண்ண போறோம். ஏக்க ரூபா கரெக்ட்டா கொடுத்துருங்க சொல்லிட்டேன். என் குழந்தை தானே பரவ அவன்ட்ட கொடுத்துக்கிட்டேன்னு கதையெல்லாம் விடக்கூடாது. இவா ஒருத்தி. சரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கொடுத்துருவேன். நீங்களா லட்சுமி அக்கா ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலையா? கேட்காம சும்மா நீங்களே சொல்லுவீங்க. பெரியவிய நான் சேரல, நான் சொன்னேன் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு என்ன செய்வீங்க? அப்படி எல்லாம் லட்சுமி அக்கா சொல்லவே மாட்டாவ. நீங்க தான் அப்படிப்பட்ட ஆளு. உங்ககிட்ட தான் ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டுக்கிடணும். ஆமா, அவ ராணி காக்குனா ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. எவ்வளவு நாளும் போடுறதுக்கு ரெடியா தான் இருப்பாவ. அதனால அவிட்ட கேட்கணும்லாம் கிடையாது. உமா செல்வானன்ட்ட சொல்லிரு, இதான் நம்ம பிளான். நான் 11 மணிக்குள்ள வந்துறேன் ராணி அக்கா வீட்டுக்கு. சரி சின்ன பொண்ணே. சரிட்டா? ஆட்டு பை. தாரம்ல பேச விட மாட்டேங்க ஒரு ஆள்வெல்ட்டையும். இங்க எல்லாரும் நான் பேச மாட்டேங்கன்னு வருத்தப்படியாவ. முழு நேரமும் போன் இந்த பையன் கையில தான் இருக்குது. வேற நம்ம எப்படி பேச முடியும் ஒரு ஆள்வெல்கிட்ட? போனே தர மாட்டேங்க. நானே போன் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்க விசாரிக்கலன்னு அவ கோவப்படியா. பாத்தியால? போட்டாங்க. யூடியூப் வேணும். இத மட்டும் நல்லா சொல்லு. பாரு, ஜூன் மாசம் தொடங்கட்டு. உன்னை ப்ரீகேஜ்ல கொண்டு சேர்க்கனா இல்லையான்னு மட்டும் பாரு. போனா பாத்துக்கிட்டு இருக்க. கண்ணெல்லாம் எப்படி இருக்கு பாரு, முட்டை கண்ணே. என்ன இப்படி சொன்னா? எங்க அப்பா சொல்லி குத்துவேன். சொல்லு, உங்க அப்பனையும் சேர்த்து சொல்லுவேன். பயந்துருவேன் பாத்தியா? சொல்லி குத்துட்டு வாரே. போ போ. போறது பாருங்க வெடுக்கு வெடுக்குன்னு. முட்டை குட்டி. என்ன பொண்ணு? முட்டைன்னு சொன்னாலா? உமா, எதுக்கு பிள்ளைய பார்த்தா அப்படி எல்லாம் சொல்லியா? அடி வாங்குவா பத்துக்க. அம்மி ஆசிட் என்ன மக்களே? யார் அடி வாங்குவா? ஒரு நாளே உங்க அப்பா அடி வாங்கும் போது சொல்லி என்ன மக்களே? வந்து பாரு, யார் அடி வாங்கியான்னு தெரியும் பத்துக்க. ஏடி பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? மாறி, நீங்க மட்டும் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க பெரிய முட்டை, நீ சின்ன முட்டை. அம்மா சும்மா விளையாடி அம்மக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க இருங்க. சொல்லு. என்ன வேலை செய்யலையோ? வேலைதான் பாத்துட்டு இருந்தேன். இவ வந்து பேசணும்ல, அதனால திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ மீட்டிங்னு சொன்னீங்க. அத மத்தியானத்துக்கு பிறகு வச்சிருக்குமா. ஒரு கிளைண்ட் அட்டென்ட் பண்ண முடியலையே காலையில, அதனால மத்தியானம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காவ. இப்ப வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? எங்க இன்னைக்கு ராணி அக்காக்கு பிறந்த நாள். அதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் இருக்கோம். என்ன சொல்லி கேளுங்க. சொல்லு சொல்லு. போய் நீங்க தான் வாங்கிட்டு வரணும் பக்கெட் பிரியாணி. நானா? எங்க போய் வாங்குது? அந்த ஆர்ஆர் பிரியாணி வந்திருக்குலாங்க நாகர்கோயில்ல, அங்க வாங்கிட்டு வாங்க. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி வாங்குங்க. சரி சரி, ஒரு 12 மணி போல போட்டா? ஆட்டு, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு வேணும். சரி சரி, 12:30 வாங்கிட்டு வந்துருவேன். ஆட்டு ஆட்டு. சரி, இப்ப நாங்க கொஞ்சம் கூட்டிட்டு போவோமா? வேலை செய்ய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். வினேஷ், வாமக்கா, அங்க போய் விளையாடுவோம் வா. போன் பார்க்கணும். வா தாரே. 1 hour later. இல்ல மச்சான், இந்த வீடு தானே பாட்டு தெரியும்ல மாப்ள. இங்க வந்து நின்ன உடனே வயிறெல்லாம் கலக்குல, ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. என்ன செய்ய போறனோ தெரியல. இதுவரை வந்துட்டா, இனி இறங்கி உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆயிரும். வா, கேக்க கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே ஆண்டின்னு சொல்லிட்டு உடனே வந்துருவோம். சரி சரி.
என் கூட நீ உள்ளேயும் வரணும்னே. இல்ல நாமலாம் உள்ள வரல, என்னையெல்லாம் நல்லா தெரியும் பாத்துக்க. எங்க அம்மாட்ட எதுவும் சொல்லிட கூடாதுல, நான் வெளியே நின்னுக்கிறேன். நீ மட்டும் உள்ள போய் கொடுத்துட்டு வா. இல்ல மாப்பிள்ளை யாமல இப்படி கோர்த்து விடியா? சும்மா இருல, நான் வரல அவ்வளவுதான். நீ முதல்ல கீழே இறங்கு. இவனும் இங்க வந்து என்ன செய்ய? சரி வாழ போவோம். இவியலா யாரு? நான் தான். ஐயோ போச்சு. என்ன மக்கா அந்த பக்கம்? அது வந்து ஒண்ணு இல்ல. என்னை சொல்லுங்கடே, ஏன் டைம் பயப்படுத்திய? நீ என்ன நீ சந்தியால தான் பார்க்க வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். மாறி என்ன சொல்லு. ஐயோ அப்படிலாம் இல்ல, ராணி ஆண்டிக்கு பர்த்டே இல்ல, அதான் கேக் வாங்கிட்டு வந்தேன். அவியலுக்கு பிறந்த நாள்னு உனக்கு எப்படி தெரியும்? போச்சு, இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கல. மக்கா சொல்லு, அவன் நம்பர் எதுவும் இருக்குவோ? காலையில ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா பார்த்தேன். இல்ல அவன் நம்பர்ல இல்ல, மிந்தி ஒருக்கா சொல்லிருக்கா, அதை வச்சுதான். ஓ அப்படியா, பரவாயில்லையே, ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கிறிய. ராணி ஆண்டி போன வாரத்துல ஒருக்கா இன்னும் பார்த்தாவ, எப்பயாவது எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாவ, அதான் இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி வந்தோம். சரி மக்கா, வாங்க உள்ள போவோம். ஓகே லைன் நான் கொடுத்துரு. இல்லை வாழ ஃபர்ஸ்டே சொல்லிட்டே மச்சான், பிடி. சரி கொண்டா. என்ன உள்ள போவோமா? போகலாம். சந்தியா என்ன நல்ல டான்ஸ் ஆடலா? ஆடுனா ஜாலியா இருந்திருக்குமே. முதல் நாள் மாமியார் வீட்டுக்கு வரா, அதுவும் கேக்ல இருக்குது கையில. ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க, ஆண்டி கிட்ட வச்சு அப்படி எதுவும் சொல்லிடுறதுங்க. சரி சொல்லல மாட்டேன். உங்க அக்கா நல்லா இருக்காப்ல? நல்லா இருக்கா, சென்னையில இருக்கா. அப்படியா? சிந்து போன மாசம் தான் எங்க வீட்டுக்கு வந்தாபத்துக்க. எங்க கல்யாண நாளைக்கு எல்லாரும் வந்துட்டு போனாவ. ஓ அப்படியா? ஆமா, அங்க உங்க வீட்டுக்குலாம் வருவாளா? இல்ல அவங்க ரொம்பலாம் ஒண்ணும் வரமாட்டாவ, எங்க அக்கா இருக்கும் போது வந்திருக்காங்க. சரி உங்க அத்தானி இப்ப சென்னையில தான் இருக்காங்களோ? ஆமா. எங்க பாத்தீங்களா? சரி ஆண்டி, ஹாப்பி பர்த்டே. நன்றி மக்கா. இன்னாங்க ஆண்டி, அது என்னது? கேக் வாங்கிட்டு வந்தேன், இன்னாங்க பிடிங்க. எனக்கா? எனக்கு பிறந்த நாள் உனக்கு தெரியுமா மக்கா? அதெல்லாம் தெரியுங்க. எப்படிமா தெரியும்? உனக்கு என்ன கேக்க தெரிய வாய்ப்பு இருந்துச்சு? ஏன் மொப வேற உன்கிட்ட பேசவே மாட்டா? என்ன நீ தெரிஞ்சுட்டு போட்டுக்க. நீங்க கேக்க பிடிங்க, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? எம்மா நல்ல வேலையும் வந்தவ, இல்லனா இவ கொஸ்டினுக்கு பதில் சொல்லதுக்கே தெரியல. நன்றி மக்கா. ஆமா, இப்ப பிறந்த நாளைக்கு கேக் வாங்குனது யாரு? சின்ன பொண்ணு நீயா? நான் இல்லக்கா, அவன் தான் வாங்குனது அவன். இப்ப நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லியா? எப்படி அது? ஏக்கா சும்மா கேள்வியே கட்ட எடுக்கப்படாது. வாங்க கேக்க வெட்டுவோம். இப்பமா மாறி எப்ப வெட்ட போறிய? எல்லாரும் வரட்டு, நம்ம இவ்வளவு விருதமா இருக்கோம். சரி ஆண்டி, அப்ப நான் கிளம்பேன். ஐயோ போறியா மக்கா? இந்த சந்தியா பிள்ளைய பாத்தியா? பாக்கலக்கா, அவளை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஆமா, ஃப்ரெண்ட் வந்திருக்கா. இந்த பிள்ளை உள்ள கிடந்து என்ன செய்யுது? சந்தியா. எடே சொல்லுங்க. சந்தியா எப்படி போயிட்டு தானே இருக்குது? என்ன எதை கேக்குறீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரிலாம் பண்ணாத, எல்லாம் தெரியும். இந்தியே ஃபாலோ பண்ணதானே செஞ்சா. இப்ப எப்படி? அதே கதைதான். அவ சைட்ல இருந்து ஏதாவது சொன்னாலா? இல்ல ஒண்ணுமே சொல்லல, ஆனா மிந்திக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பேசுவா. போன் நம்பர் இருக்கு, ஆனா பேச மாட்டா. ஸ்டேட்டஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிய மாதிரி போட்டிருந்தா. ஓஹோ சரி நான் பாத்துக்கிட்டேன். இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு நடக்குது? சந்தியா. ஐயோ இந்த சின்ன பொண்ணு அத்தை வேற, இவன் எப்படி வீடு வர வந்துட்டான்? ஐயோ பேசாம எங்க அம்மிட்ட சொல்லிட வேண்டியதான். ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லமா, இவன் மிந்தி மாதிரி ஃபாலோ தான் பண்ணியான்னு சொன்னா எங்க அம்மியை விரட்டி விட்டுருவாவ. வீட்டுக்குலாம் வந்து இந்த அளவுக்கு அம்மிட்ட இது பண்ணிட்டு கடைசியில இந்த விஷயத்த சொன்னா எப்படி இருக்கும்? சரியா வருவம்மா. ஏமா பாரு, இந்த சீலை வேற கட்டி இருக்குனே, போவோம் இல்லனா கூப்பிட்டுட்டே டப்பாவ. நான் வா. ஏமா எனக்கு பாரு, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். இங்க பாரு, அம்மைக்கு பிறந்த நாள் உனக்கு தெரிஞ்சிருக்கு குட்டி. கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. அப்படியா? சரிம்மா. அவன் நீ என்ன சீலை எல்லாம் கட்டி நிக்கா? அம்மைக்குள்ள சீலை எடுத்து கட்டி இருக்கா? ஆமாமா, சும்மாதான். ஏக்கோ நாங்க வரும்போது பயங்கரமா டான்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தா? இவளுக்கு டான்ஸ் ஆடிதுன்னா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. ஐயோ இதெல்லாம் இப்ப யார் கேட்டா நம்மிட்ட? சின்ன பிள்ளையில இருந்து இப்படிதான் மக்கா, எங்க பாட்டு போட்டாலும் ஆடிடுவா பாத்துக்க. கை குழந்தையா இருக்கும் போதே துள்ளிட்டு இருப்பா. அத இப்பவும் ஒரே ஆட்டமா இருக்கும் பாத்துக்க. லீவ் விட்டாவல, படிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா, ப்ராஜெக்டா ஏதோ கடந்து செஞ்சுக்கிட்டு இப்படி ஆடிட்டு கிடக்கா. ஐயோ போதுமா. சரி ஆண்டி, நான் அப்ப கிளம்பட்டா? எப்போ வந்த உடனே இப்படி உடனே அப்படின்னா எப்படி? அந்த சோபால இரு, கொஞ்சம் தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போ. அந்த கேக்க வெட்டுவாங்க, அவன் வாங்கிட்டு வந்த கேக்க அவன் முன்னாடி வச்சு வெட்டாம இருந்தா எப்படி? அவனை அனுப்பி விட்டுட்டு நம்ம மட்டும் வெட்டதுக்கா? ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க வெட்டி அப்புறமா சாப்பிட்டுக்கிடுங்க.
ஏ பொண்ணு இல்ல சின்ன பொண்ணு சொல்லியது சரிதான். கேக்க வெட்டிடுவோம். அப்படியே நீ ஒரு பீஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும்ல. ஏடி உள்ள போய் இந்த ஸ்டூல் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னத்துக்கு இவன் வந்தான்? மக்கா சீக்கிரம் எடுத்துட்டு வா. இருங்க வருவா. இங்க கொஞ்சம் பாரு. என்ன சப்போர்ட்டா இன்னும் கட்டி கொடுக்கலன்னு இப்பமே இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. ஐயோ ஆண்டி நிக்கிறாங்க. ஏன் ஆண்டிக்கு பயப்படுவேனா நீ? பயந்தா இவ்வளவு தூரம் வந்திருப்பியா? ஐயா அவிய கூப்பிட்டா வந்தேன். வருவா. என்ன மக்கா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ஒண்ணு இல்லங்க. இந்த கேக் எங்க வாங்கினான்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? நான் டேபிள் கொண்டு வந்துட்டேன் ஆண்டி. கொண்டு வந்துட்டியா? வாய் திறந்து சொல்ல மாட்டியாடி? அப்படியே நின்னு பாத்துட்டு இருக்க? சும்மா இருங்கம்மா. வைங்க. ஏமக்க தோற. இப்ப இந்த ஐஸ்கிரீமா? எமக்க இது ஐபேக் தானே? ஆமா. யார் சின்ன பண்ணே இவ்வளவு ஆச்சரியப்படியா? எக்க இது விலை நிறைய வருங்க. இவ்வளவு கேக்கே 2000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பான். இப்ப அப்படியே மக்கா? ஐயா 2000ல வரல, அதுக்கும் குறைவுதான். நீங்க வெட்டுங்க ஆண்டி. ஐஸ்கிரீம் கேக்க மக்காது? ஆமா நல்லா டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. எக்க எனக்கு நிறைய தாங்கக்கு. உனக்கு தராம இருப்பேனா சின்ன பண்ணே? பிள்ளைதாச்சி பிள்ளை ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடலாம். தரேனே உனக்கு தான் எல்லாம். சந்தியம்மா கேக் சாப்பிடு. சரி பாட்டு படிங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you dear. Happy birthday to you. சூப்பர் வெட்டியாச்சி. மக்காவா? எக்க நானா? ஆகாச கூப்பிட்டேமா. வாங்கிட்டு வந்த பிள்ளைக்கு முதல்ல கொடுக்கணும் மத்தியா? ஐயோ பரவாயில்ல ஆண்டி, அவங்களுக்கே கொடுங்க. அவ பிறகு சாப்பிடுவான்னு வா. ஏமா போங்கம்மா, உங்களை தான் கூப்பிட்டியவ. சரி. கொடுங்க ஆண்டி. என்ன நீ எனக்கு ஒரு பிள்ளை போலதான். எங்க சந்தியலுக்கு வயசுதானே உனக்கு ஆகு. காணி வாயில தாரேன், கையை நீட்டிட்டு இருக்க. ஐயோ பரவாயில்ல. காமிடே. சரி என்னங்க ஆண்டி? போடு மக்கா நீ சாப்பிடு. ஓகே நீங்க கேக் எடுத்து சாப்பிடுங்க. நான் அடுத்த நான் சின்ன பண்ணு கொடுக்கேன். மாமக்கா உனக்கு பெரிய துண்டு தாரே வா. ஆட்டுக்க வெட்டுங்க. இல்ல ஆனாலும் எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கும்ல. அழகா லவ் பண்ணி பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள வந்து அவிய அம்மைக்கே கேக்க வாங்கி கொடுத்து அவிய கையால ஊட்ட வச்சுட்டா. அவிய உனக்கு அள்ளி கொடுக்காம நீ அவியலுக்கு கொடுக்கா. எம்மா பொறாமப்படாதுங்க இப்படிலாம். பொறாமலாம் இல்ல, ஆனாலும் லைட்டா இருக்குது. சரி நான் அப்ப அப்படி கிளம்பேன். ரொம்ப நேரம் நின்னா நல்லா இருக்காது. சின்ன பண்ணு மண்ணா. ஆண்டி நான் அப்ப அப்படி கிளம்பேன். போறியா மக்கா? ஆமா ஆண்டி போயிட்டு வரேன். சரி மக்கா பாத்து போயிட்டு வானே. உனக்கு நீ காலேஜ் லீவா? ஆமா ஆண்டி லீவு தான். சரி நல்லா படிச்சு முடிச்சு நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் போது போயிரணும்னு. சரி ஆண்டி கண்டிப்பா. சரி மக்கா. சரி நான் கிளம்பேன். பாய்மா. பாய். சரி பாய். போயிட்டு வா. நமக்குண்டு அழகியது காணும்.